ஹாய், நான் இமானுவல். நம்ம இந்த வீடியோவில் வந்து CSS Flexbox பற்றி பார்க்க போகிறோம். இந்த CSS Flexbox அப்படின்றது என்ன அப்படின்னா, CSSல இருக்கிற லேஅவுட் மாடியூல், அதாவது ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான ஒரு மாடியூல். பழைய இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வித்து கொடுத்து அலைன் பண்ணி காலம் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு காலமுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்து அதை வந்து நம்ம வந்து ஒரு லேஅவுட்டாக க்ரியேட் பண்ணுவோம். வித்து வந்து பர்சன்டேஜில் கொடுப்போம், சம்டைம் பிக்சலில் கொடுப்போம். ஆனால் இந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து அதை எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸி பண்ணிடுச்சு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக் டியூட்டோரியல் தான். இதை வச்சு தான் நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கணும். ஓகேவா? நான் இது வந்து ஒரு பேசிக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போ இருக்கிற லிங்க் வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணி எடுத்தேன். ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் ஷீட்னு போட்டால் இந்த லிங்க் வந்தது. இது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணிடுறேன். ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் அப்படின்றது நீங்கள் கொடுக்குற ஒரு டிவ்வுக்கு உண்டான கண்டெய்னருக்கு உண்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அதாவது எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அதுதான் வந்து அந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது கொடுத்தீங்கன்னாவே உள்ளே இருக்கிற ஐட்டம் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற சைல்டு டிவ் இல்லாட்டி சைல்டு எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஃப்ளெக்ஸுக்கு உண்டான ஐட்டமாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, 2 ஆக்சிஸில் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து கிராஸ் ஆக்சிஸ், இன்னொன்று வந்து மெயின் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது கிராஸ் ஆக்சிஸ்ன்றது மேலேருந்து கீழே வேலை செய்யுது, மெயின் ஆக்சிஸ்ன்றது லெஃப்ட் டு ரைட் வந்து வேலை செய்யுது. ஓகேவா? ஸோ இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளெக்ஸ்பாக்ஸோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி ஒரு லேஅவுட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி இப்போ வந்து என்னோடய விசுவல் கோட் ஸ்டுடியோவில் வந்துட்டு ஒரு சின்ன டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பிளாங்க் டெம்ப்ளேட். இதில் வந்து எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய க்ரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னோடய லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் ரீலோட் பண்ணுறேன். ஒரு 3 காலம் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம வந்து ஃப்ளெக்ஸில் நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நான் என்னோடய விஷுவல் கோட் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து பேஜுக்குள்ளேயே தான் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், CSS எழுதியிருக்கேன். எக்ஸ்டர்னல் லிங்க் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஓகேவா? இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 3 காலம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து மேலே இருக்கிறது வந்து ஒரு ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது ரோ 1 சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த 3 காலம் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த 3 காலம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரோ தான் வந்து இப்போ எனக்கு வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னோடய CSS கிளாஸில் வந்துட்டு .row-1 அப்படின்ற இந்த கிளாஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, 1 by 1 காலமாக தான் இருக்குது. நான் இப்போ இங்கே ஃப்ளெக்ஸ் கொடுத்த பிறகு நான் என்ன செய்கிறேன், இங்கே போய் ரீலோட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னாச்சு, ஃப்ளெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, ரோவாக க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன நடந்திருக்கு, இப்போது அதே ஈவன் வித் எடுத்திருக்கு. ஒரே லைனில் வந்துட்டு 3 காலமும் ஒரு ரோலியை வந்து அடங்கிடுச்சு. ஓகேவா? இதுதாங்க ஃப்ளெக்ஸோட வேலை. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது ப்ராப்பர்ட்டியெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னோடய விஷுவல் கோட் ஸ்டுடியோ நான் போயிருக்கேன். இதில் வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் அப்படின்றது வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் கொடுக்க முடியும். ஓகேவா? எந்த ஒரு ஐட்டம்ஸை வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸை வந்து கண்டெய்னர் எதுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐட்டம்ஸ்க்கு நீங்கள் வந்து தனியாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஐட்டம் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து டிஃபால்ட்டாக இதில் வந்து ரோ தான் இருக்கும். அதனால தான் வந்து அது காலமாக இருந்தது கூட ரோவாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ வந்து நான் காலம் பண்ணுறேன். ஓகேவா? நான் இங்கே போய்ட்டு என்னோடய இதில் வந்து ரீலோட் பண்ணுறேன். இது வந்து டிஃபால்ட்டான ஃப்ளெக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன எடுத்திருக்கு அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் டைரெக்ஷன் வந்து ரோவாக எடுத்திருக்கு. ஸோ இப்போ நான் காலம் அங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நான் ரீலோட் பண்ணும்போது அது காலமாக கன்வெர்ட் ஆகிடும் எனக்கு. ஓகேவா? இன்னொரு ட்ரிக் கூட இதில் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு மறுபடியும் நான் என்ன செய்யறேன், ரோ கொடுத்துட்டு ரிவர்ஸ் பண்ணுறேன்.
ஓகேவா? இல்லாட்டி ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ரோ கொடுத்து நான் செக் பண்ணிடுறேன். இப்போ நான் ரோ கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ போய்ட்டு ரீலோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் இருக்குது. ஓகேவா? இதே நான் வந்துட்டு எனக்கு இது ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா -ரிவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா போதும். இப்போ எனக்கு என்ன ஆகும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிடும். தேர்ட், செகண்ட், ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலம் கூட நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காலம் கொடுக்கும்போது நீங்கள் செக் பண்ணீங்க, காலம் வந்து ரோவாக இருந்து காலமாக கன்வெர்ட் ஆச்சு. இப்போ காலம் நான் கொடுத்தேன் அப்படின்னா காலம் ரிவர்ஸ் கொடுத்தேன்னா மேலேருந்து அதாவது கீழேருந்து மேலே வந்துடும். பார்த்தீங்களா? தேர்ட், செகண்ட், ஃபஸ்ட்டுன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃப்ளக்ஸ் டைரெக்ஷனை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காலம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த காலமுக்கு ஒவ்வொரு காலமுக்கும் வித் எப்படி செட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். என்னோடய விசுவல் கோட் ஸ்டுடியோ நான் போகிறேன். இப்போ போய் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ டிஃபால்ட் வந்து நமக்கு ரோ தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் இந்த ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் காலம் ரிவர்ஸ் நான் எடுத்துறேன். மறுபடியும் நான் இப்போ போய் க்ரோமில் போய்ட்டு ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் ரோவாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா விசுவல் கோட் ஸ்டுடியோ போகிறேன். இதில் போய்ட்டு இந்த ஒவ்வொரு காலமுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஃப்ளக்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஃப்ளக்ஸோட வித்து கொடுக்குறேன். ஓகே, ஃப்ளக்ஸ் :1 அதே மாதிரி இங்கேயும் கொடுக்குறேன், இங்கேயும் கொடுக்குறேன். ஓகே, நான் இப்போ போனேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே வந்து ஈக்குவலாக 1 எடுத்துருக்கும் அது. ஓகேவா? சரி, இப்போது இது வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட் காலம் வந்துட்டு இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ இது வந்துமே மூணுமே வந்து ஈக்குவலாக பிரிச்சிருக்கேன். அந்த வித்தை வந்துட்டு ஈக்குவலாக அது எடுத்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு எனக்கு இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் 2 பங்கு இருக்கணும். அதில் இருந்தது அதாவது ஒரு இதில் இருந்துட்டு 2 பங்கு அதை வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதோட வித்து வந்து ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டோட்டல் இதில் வந்துட்டு 50% இது வந்து எடுத்துருக்கணும். ஓகேவா? ஓகே, எக்ஸாக்டாக இப்போ வந்து 50% வந்து எடுத்துருச்சு. ஸோ இது வந்து 25, இது வந்து 25% எடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ இதோட ஆர்டர் கூட நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆர்டர். ஓகேவா? இந்த ஆர்டர் வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு 2வதுல இருக்கணும். இந்த ஆர்டர் வந்துட்டு எனக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்கணும். ஸோ ஆர்டர் வந்து 3ர்டில் இருக்கணும். இந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் இருக்கணும். ஓகே, நான் இப்போ ரீலோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் காலம் வந்து 2வது வந்துடும், தேர்ட் காலம் வந்து ஃபஸ்ட்டில் வந்துடும், இது வந்து லாஸ்ட்டில் போயிடும். ஓகே, பார்த்திங்களா? தேர்ட் காலம் ஃபஸ்ட்டில், ஃபஸ்ட் காலம் வந்து சென்டரில் இருக்குது, 2வது இருக்குது, செகண்ட் காலம் வந்து கடைசியாக 3ர்டில் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன கற்றுக்கிட்டோம்? ஃப்ளக்ஸோட வித் எப்படி கொடுக்குறது, ஃப்ளக்ஸ் வேல்யூ எப்படி கொடுக்குறது, ஆர்டர் எப்படி பண்ணுறது, ஒரு காலம் வந்து ஆர்டர் எப்படி பண்ணுறது நம்ம இப்போது இதில் கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின், இதுக்கு வந்து ஒரு கேப் எப்படி மார்ஜின் செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோ அப்படியே காப்பி பண்ணி நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ரோ 1 பதிலாக ரோ 2 கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு 4, 5 அதுக்கப்புறம் 6 கொடுக்குறேன். ஓகே, சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு சம் சேஞ்சஸ்லாம் நான் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே காலமாக தான் இருக்கும், ஏன்னா நமக்கு அங்கே வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆகலை. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இப்போ மறுபடியும் போய்ட்டு நான் இந்த ரோ 1 இருக்கு இல்லையா, அதே மாதிரி ரோ 2க்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்துட்டு அந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே என்ன ஆகும், ரோவாக க்ரியேட் ஆகிடும். அதே மேலே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மாதிரி. ஆனால் எனக்கு அப்படி தேவையில்லை, ரோவாக இருக்கணும். ஆனால் வந்து வித்து வந்து ஈக்குவலாக எனக்கு அங்கே இருக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்றக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா காலம், அதாவது டாட் காலம் 4, அதே மாதிரி இந்த காமனாக வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா வித்து வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 25% கொடுக்குறேன். ஓகே, இது வந்து நீங்கள் வித்தாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃப்ளக்ஸ் பேசிஸாகவும் கொடுக்கலாம். இது வந்து ஃப்ளக்ஸ் பேசிஸ்ன்றதும் வித்து தான் எடுத்துக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அங்கே போய்ட்டு ரீலோட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வித்து வந்து 25% 25%ஆக எடுத்துருக்கும். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் இருக்கணும் எனக்கு இங்கே மார்ஜின் கொடுப்போம் இல்லையா நம்ம அது மாதிரி மார்ஜின் வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் வேணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியே வந்து அதுதான். இப்போ இந்த ரோ 2ல் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்துட்டு ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே, இப்போ நான் அங்கே போய்ட்டு நான் ரீலோட் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதுக்குண்டான ஸ்பேஸ் வந்து அதே எடுத்துக்கும். ஓகே, ரொம்ப கேப் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து பர்சன்டேஜ் ஃப்ளக்ஸ் பேசிஸ் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி பண்ணுறேன். 27 வைக்கிறேன். இப்போ ரீலோட் பண்ணுறேன் இப்போது. ஓகே, ஸோ எனக்கு 28 கொடுத்தா போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா மார்ஜின் கேப் எடுத்திருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் வந்து பிட்வீனில் இருந்த ஸ்பேஸ் மட்டும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவையான அளவு வந்து எடுத்து வச்சுக்கிச்சு ஃப்ளக்ஸ். ஓகேவா, நமக்கு இங்கே எண்ட்லேயும் வந்து மார்ஜின் கிடையாது, ஸ்டார்ட் பண்ணும்போதும் மார்ஜின் கிடையாது. ஸோ ஈவனாக வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் வந்து இப்படி கூட நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஒரு லேஅவுட் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவில் மார்ஜின்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னா இப்படி கூட செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த பக்கம் எனக்கு லெஃப்ட்லேயும் வேணும் ரைட்லேயும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி அந்த வேல்யூ கூட இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்பேஸ் பிட்வீனுக்கு பதிலாக ஸ்பேஸ் அரவுண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்றியும் வந்துட்டு ஸ்பேஸ் எடுத்துக்கும். பார்த்தீங்களா, அதாவது சுற்றி மீன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும்தான் எடுக்கும், மேலே கீழே டாப் அண்ட் பாட்டம் வந்து எடுக்காது. அதுக்கு வந்து வேறு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது நம்ம பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு நிறையா காலம் இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஃப்ளக்ஸில் வந்துட்டு ரேப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோ 2 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்துட்டு ரோ 3ன்னு சொல்லிவிட்டு ஒரு கண்டெய்னர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு டிவ் சைல்டு எலிமெண்ட் வந்து ஒரு 6 சைல்டு எலிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இங்கே 3யும் கீழே 3யும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோ 3க்கு உண்டான ஃப்ளக்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நான் இங்கே போய்ட்டு .row-3 டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஓகேவா ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்கேன். நான் இப்போ போய்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு .wrap காலம் ஓகேவா காலம் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து வித்து வந்துட்டு 25% நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ரேப் காலம் இருக்கு இல்லையா, இந்த ரேப் காலமை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பார்டர் கொடுக்கணும் மேலே. ஸோ அதனால் இதில் வந்துட்டு கமா கொடுத்து சேம் as இது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதனால் அது கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரோமில் போய்ட்டு நான் ரீலோட் பண்ணி பார்க்குறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் கொடுத்த 6 கண்டெய்னருமே வந்துட்டு 6 காலமுமே இங்கே இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்த அளவில் இல்லை. ஓகேவா, இங்கே 6மே வந்து ஒரே ரோவில் வந்து ஃப்ளக்ஸ் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ எனக்கு நான் கொடுத்தது வந்து 25%. ஸோ 25 தான் எனக்கு இங்கே தேவைப்படுது. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 25 இருக்கிறத மாதிரி நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய விசுவல் கோட் ஸ்டுடியோ போகிறேன். நான் இங்கே போய்ட்டு இந்த காலம் போய்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பாக்ஸ் சைஸிங் கொடுக்குறேன். ஓகே, பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னோட இந்த ரோ 3 இருக்கு இல்லையா, டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருங்க இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். ஃப்ளக்ஸ் ரேப் ஓகேவா. ஃப்ளக்ஸ் ரேப் கொடுத்துட்டு ரேப் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ரேப் ஆகாது. ஃப்ளக்ஸில் வந்து டிஃபால்ட்டாக நோ ரேப்பில் தான் இருக்கும், நம்ம தான் ரேப் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் ரேப் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு ரீலோட் பண்ணுறேன். என்ன நடந்திருக்கு, ஏதோ பிரச்சனை. ஓகே, என்னென்னு செக் பண்ணலாம். ஃப்ளக்ஸில் ரேப் வந்து ரேப் பண்ணியிருக்கோம், இது வந்து பண்ணியிருக்கோம். பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், 25% கொடுத்துருக்கோம். ரேப் காலம் ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து வரல. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ஈவனாக மாற்றிடலாம். ஓகே, நான் இப்போ இங்கே போய்ட்டு ரீலோட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரேப் ஆகிருக்கு. 25% அழகாக ரேப் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா
ஃப்ளெக்ஸில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஐட்டம்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஒரே ரோலையோ ஒரு இல்லாட்டி ஒரே லே அவுட்லேயோ ஒரே கண்டெய்னர்லேயோ எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் இப்போ இந்த இதில் கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து நான் முதமே சொன்னேன், நான் பேசிக் தான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன், ஏன்னா அதிகமான டைம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி நீங்கள் மொபைலுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஒரே விஷயந்தான், நீங்கள் வந்து இதை வந்துட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த எல்லாத்தையுமே இதை வந்து கட் பண்ணி மீடியா கொரி எழுத போகிறீங்க. ஓகேவா? மீடியா கொரி, மீடியா மீன் வித் வந்துட்டு 768 பிக்சல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா போதும். இது எல்லாமே வந்து அப்ளை ஆகணும். நான் இங்கே தப்பாக போட்டிருக்கேன், இப்போ அலைன் பண்ணிடுறேன். நான் இதை தூக்கி நான் என்ன செய்யணும், மேலே போடணும், இந்த கிளாஸ்க்கு மேலே போடணும். இன்னொருக்கா நான் செக் பண்ணிடுறேன் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இப்போ வந்து எனக்கு மேக்ஸிமைஸில் வந்துட்டு பெரிய ஸ்க்ரீனில் எல்லாத்துலேயுமே இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நான் போயிட்டு ரீசைஸ் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு ஈஸியாக என்னோடய மொபைல் ரெஸ்பான்சிவில் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நான் தர்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா சப்ஸ்கிரைப் கொண்டு வாங்க. இந்த இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற சில இதுக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸில் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ். நீங்கள் போய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் ஃப்ளெக்ஸ் பாக்ஸை பற்றி படிச்சுக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.